சோசியல் மீடியாலுமே பார்த்தீங்கன்னா ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றீங்க, 9ஆம் தேதி ஜனநாயகம் நேரடியா போட்டியா ரிலீஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா அதை விட இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இல்ல. ஸோ 2 படத்துல எந்த படம் எல்லாம் 2 படமே நல்லா ஓட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் எனக்கு ட்ரைலர் ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மைண்டில் என்ன படுது அப்படின்னா, ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பக்கா மசாலா படமாக இருக்குது. வழக்கமான மசாலா படங்கள். இது விஜய் படம் மட்டும் கிடையாது. இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா படங்களாக தான் இருக்குது. அதாவது வெட்டுறது, குத்துறது, அடிதடி, அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழல, அந்த அவங்க பண்ணுற கொள்ளைகளை எதிர்த்து போராடுறது, ஒரு பெண்ணுக்கோ இல்லை அவங்க குடும்பத்தில் யாருக்கோ நடக்கிற அநீதியை தட்டி கேட்கறது, இந்த மாதிரியான படங்கள் தான் ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு காட்டக்கூடிய படங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயுடைய கடைசி படம் அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது முழுக்க முழுக்க அரசியல் நெடி இருக்கு. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அரசியல் நெடி இருக்கு. டயலாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் நெடி இருக்கு. அவருடைய அரசியல் பிரச்சாரமா இருக்குமோ இந்த படம் அப்படின்னு என்ன தோன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்கு. ஆனால் இங்கே நீங்க பராசக்தியை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய போராட்டம், அதுக்காண்டி எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, குறிப்பா மாணவர்கள் அப்படின்னும் போது அந்த போராட்டம், அந்த எழுச்சி, இன்னைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடினாங்க. இன்னைக்கு அது பிரச்சனையும் இல்லாம சால்வ் ஆகி போச்சு, இன்னைக்கு அது தீர்வாகி போச்சுன்னா அப்படி கிடையாது. இன்னைக்கும் மத்திய சர்க்கார் நமக்கு ஹிந்தி திணிக்க தான் பாக்குறாங்க. அதை எதிர்த்து தான் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கணும் போது அது ஈஸியா கனெக்ட் ஆகும். அதனால எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பராசக்தி ஒரு கதை சொல்லும் படமா இருக்கும், ஒரு வரலாறு சொல்லும் படமா இருக்கும். அதுக்குள்ள ஒரு அரசியலும் அதுக்குள்ள இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய அரசியலை மட்டுமே பேசியிருக்காரோ அப்படின்னு என்ன தோணுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜய் படம் ஜனநாயகன் முற்றிலும் சரியா இருக்காதுன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் வழக்கமான கமர்ஷியல் மசாலாவா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய வாதமா இருக்கு.